டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் நமக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் அதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.5 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். f of g is equal to g of f எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது f of g வந்து g of fக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு k இன் மதிப்பை காண்க அப்படின்னு ஒரு 2 கணக்கு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா f of x அப்படிங்கிறது 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. g of x அப்படிங்கிறது 6x - k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ எழுதிக்கலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of g வந்து g of fக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதியிருக்கோம். இப்போ f of g இதை எழுத போகிறோம். இப்போ f of இந்த சேர்ப்பு இதை நீக்கணும்னா என்ன பண்ணணும், f of g of xன்னு எழுதிக்கணும். சரியா, அதே மாதிரி இதை நீக்கணும்னா என்ன பண்ணணும், g of f of xன்னு எழுதிக்கணும். சரியா, அடுத்து என்ன பண்ண போகிறோம், f of இந்த g of xல என்ன சார்பு கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். g of x அப்படிங்கிறது நமக்கு என்னது, 6x - k, அதை இங்கே எழுதியிருக்கோம். சரியா, ஈக்குவல் டு இந்த சைடு என்ன எழுதணும், g of இந்த f of xக்குள்ளே அந்த f of xோட சார்பை இந்த ப்ராக்கெட்டில் எழுதணும். சரியா, என்ன சார்பு கொடுத்துருக்காங்க, 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த f of xல உள்ள சார்பில் x எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல இந்த மதிப்பை பிரதி எழுதணும். f of xல என்ன கொடுத்துருக்காங்க, சார்பு 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 3x வர இடத்துல இதை பிரதியிடும், 6x - k +2 அந்த சார்பில் உள்ள +2. அதே மாதிரி இந்த சைடு எழுதணும், g of xல x வர இடத்துல நம்ம இந்த மதிப்பை பிரதியிடணும். இப்போ g of xங்கிறது என்ன சார்பு, 6x - kங்கிற சார்பு. அப்போ 6x வர இடத்துல இந்த மதிப்பை பிரதியிடணும், 3x + 2 - k. சரியா, இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், இந்த 3 வச்சு உள்ளதை பெருக்குங்க. 3 6 பெருக்குன்னா இப்போ நமக்கு என்ன வரும், 18. அப்போ 18x மைனஸ் 3ஐயும் கேயும் பெருக்கணும்னா -3k, இந்த +2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 வச்சு உள்ளே பெருக்கிறோம். 6ஐயும் 3xையும் பெருக்கணும், நமக்கு 18x ப்ளஸ் 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், 12 வரும், இந்த -k. சரியா, அடுத்து நம்ம இந்த கேயை வந்து ஒரு சைடு வச்சுக்குவோம். இப்போ இங்கே இதில் வந்து ஒரு -3k இருக்குது. இந்த -k இந்த சைடு வந்து +k ஆயிரும். நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போவோம். சரியா, இப்போ நம்பர்ஸுங்கிறப்ப இந்த 18x + 12 இங்கே இருக்குது. இந்த சைடு உள்ள +18 வந்து இந்த சைடு போனால் மைனஸ் ஆகும், -18x. இந்த +2 இந்த சைடு போனால் -2 ஆகும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா, இப்போ -3kலேருந்து +1k போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், -2kன்னு வரும். இப்போ இந்த 18xும் இந்த -18xும் கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போ 12 - 2 இதில் 2 போச்சுன்னா என்ன வரும், நமக்கு 10 வரும். சரியா, அப்போ -2k = 10. அப்போ k அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், இங்கே பெருக்கலாக இருக்கா, அந்த 2 வந்து இங்கே பெருக்கலாக இருக்குது. அப்போ கீழே போகிறப்ப வகுத்தலாக போகும். சைன் அது என்ன சைனோடு இருக்கோ அதோடு தான் போகும், மாறாது, சைன் மாறாது. நமக்கு இங்கே +- இருந்தால் தான் சைன் இங்கிட்டு போய் மாறும், ப்ளஸில் இருந்தால் மைனஸில் இருந்தால். இது வந்து பெருக்கல்ல இருக்கிறப்ப அதே மைனஸ் சைனோட தான் கீழே போகும். கீழே போகிறப்ப இங்கே இதை அடிச்சு விட்டோன்னா என்ன வரும், 2 2 2 10. அப்போ என்ன 10 மைனஸ் இருக்கிறதுனால -5. அப்போ கேயோட மதிப்பு நமக்கு என்னது, -5. இதில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள், f of x அப்படிங்கிறது 2x - kன்னு கொடுத்துருக்காங்க. g of x அப்படிங்கிறது 4x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, f of g வந்து = g of fக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுதான் நம்ம கண்டிஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேயோட மதிப்பை பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து சேர்ப்பு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதணும், f of g of xன்னு எழுதணும். அதே மாதிரி இந்த சைடு எழுதணும், g of f of xன்னு எழுதணும். இப்போ f போட்டுட்டு இந்த g of xக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராக்கெட்டில் போடுறோம். g of xக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க, 4x + 5, அதை தான் இந்த ப்ராக்கெட்டில் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடு ஜீன் போட்டுட்டு f of xக்கு என்ன சார்பு கொடுத்துருக்காங்க, 2x - k, அதை இந்த இடத்துல எழுதணும். சரியா, அடுத்தது என்ன பண்ணணும், இந்த f of xங்கிறதுல x வர்ற இடத்துல இந்த மதிப்பை பிரதியிடணும். அப்போ f of xோட சார்பு என்ன, 2x - k. அப்போ 2 போட்டு x வர இடத்துல இந்த 4x + 5 போட்டு -k நமக்கு கணக்கில் உள்ளது. சரியா, அடுத்து இந்த சைடு என்ன பண்ணணும், g of xல x வர இடத்துல 2x - k பிரதியிடணும். இப்போ g of x அப்படிங்கிறது நமக்கு என்னது, 4x + 5. அப்போ 4 போட்டு x வர இடத்துல 2x - k பிரதியிடணும், +5. சரியா, அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2 வச்சு உள்ளதை பெருக்கணும். 2ஐயும் 4ஐயும் பெருக்கணும், நமக்கு என்ன வரும், 8x. சரியா, 2ஐயும் 5ஐயும் பெருக்கணும், நமக்கு என்ன வரும், 10 வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த -k அப்படியே வரும். அதே மாதிரி இதை வச்சு நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும், 4ஐயும் 2xையும் பெருக்கணும்னா 8x.
மைனஸ் இதில் ப்ளஸ் இது மைனஸ், அப்போ மைனஸ் 4 கேயும் இருக்குன்னா நமக்கு என்ன வரும் 4k வரும் ப்ளஸ் 5 எழுதிட்டோம். சரி, அப்போ கே எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். இப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் கே இருக்குது, இந்த சைடு உள்ள மைனஸ் கே இந்த சைடு வந்து என்ன ஆயிரும் நமக்கு ப்ளஸ் 4k ஆயிரும். ஈக்குவல் டு இந்த 8x, அடுத்து இதில் உள்ள ஒரு 5 எழுதிட்டு இங்கிட்டு உள்ள 8x இங்கிட்டு வர்றப்போ நமக்கு மைனஸில் வரும் மைனஸ் 8x. இந்த சைடு உள்ள 10 ப்ளஸ் 10 வந்து இந்த சைடு வர்றப்ப நமக்கு மைனஸ் 10 வரும். இந்த மாதிரி நமக்கு கூட்டலாக இருந்தால் தான் சைன் மாறும். சரியா, இப்போ வந்து இந்த ப்ளஸ் 8xம் மைனஸ் 8xம் கேன்சல் ஆயிரும். சரியா, இப்போ என்ன இருக்குது நமக்கு 5 ப்ளஸ் 5 மைனஸ் 10 இருக்குது. அப்போ இதில் என்ன வரும் மைனஸ் 5 வரும். சரியா, அப்போ இதில் என்ன வரும், இதில் 1k இருக்குது, மைனஸில் 1k இருக்குது, ப்ளஸில் 4k இருக்குது. அப்போ 3k ப்ளஸ் 3k. இப்போ ப்ளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. அப்போ k இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த இருக்கிற பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் நம்ம வகுத்தலாக போகும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு -553. இதான் நமக்கு என்னது கேயோட மதிப்பு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.